ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த விலாகில் எங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி அன்றைக்கி என்னெல்லாம் பண்ணணுன்னு பார்க்க போகிறீங்க. இந்த விலாக் வந்து எங்கள் வெட்டிங் டேக்கு பிஃபோர் டே எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் கிளம்பி எங்கே போயிட்டுருக்கோன்னா, நான் போகிற வழியிலே சொல்கிறேன் எங்கே போகிறோன்னு. அதுக்கு முன்னால் எங்களோட வெட்டிங் ஆனிவர்சரியோட ஷார்ட்ஸ் ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தேன் நேற்றுக்கு. ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க. விஷ் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்னோடய லாங் வீடியோஸுக்கு வந்து நிறைய சப்போர்ட் தந்துட்டுருக்கீங்க. ஸோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி உங்கள் சப்போர்ட் எப்போவுமே எங்களுக்கு தந்துகிட்டே இருங்க. இப்போ நாங்கள் கிளம்பி எங்கே போயிட்டுருக்கோன்னா, ஆனிவர்சரிக்கு வந்து ட்ரெஸ் தான் எடுக்க போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக பிஃபோர் டே வந்து ஆனிவர்சரியோட பிஃபோர் டே வந்து ட்ரெஸ் எடுக்க போவாங்களா, நாங்கள் வந்து இன்றைக்கி பிஃபோர் டே தான் ட்ரெஸ் எடுக்க போயிட்டுருக்கோம். நான் ஆக்சுவலாக என்னோட ஆனிவர்சரிக்கு வந்து சுடிதார் தான் வேணும்னு கேட்டிருந்தேன் ஹஸ்பண்ட் கிட்ட. ஸோ நான் இதுக்கு முன்னால் வந்து சென்னையில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன்ல, அப்போது ட்ரெஸ் போட்டிருந்தேன்ல, அது வந்து பிபான்னு ஒரு ஷாப் இங்கே இருக்குது. ஸோ அங்கேருந்து வாங்கியிருந்தேன். ஹஸ்பண்ட் சொன்னாங்க கல்யாண் சில்க்ஸில் ஒன்று செக் பண்ணி பார்க்கலாம், அங்கே நல்ல கலெக்ஷன் இருக்கான்னு பார்க்கலான்னு சொல்லி இங்கே தான் கூப்பிட்டு வந்திருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா கடைக்குள்ளே போய் பார்த்தப்போ வந்து மனசுக்கு பிடிக்கிற மாதிரி திருப்தியாக எதுவுமே இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா ஓணம் வருதுல்ல, ஸோ அதுக்குள்ளே கலெக்ஷன்ஸ் தான் நிறைய இருந்த மாதிரி இருந்துச்சு. நிறைய எடுத்து போட்டாங்க ட்ரெஸ், ஆனால் எதுவுமே பிடிக்கல. ஸோ அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக வீட்டிலேருந்து கிளம்பும்போது தேரா சிட்டி சென்டர் போகிறதா தான் பிளான் இருந்துச்சு. ஏன்னா அங்கே 2 சுடிதார் ஷாப் இருக்குது. ஸோ அங்கே போய் பார்க்கலான்னுங்கிற பிளானில் தான் கிளம்பியிருந்தோம். ஹஸ்பண்ட் தான் போகிற வழியில் வந்து கல்யாண் சில்க்ஸில் ஒன்று செக் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி கூப்பிட்டு வந்திருந்தாங்க. ஆனால் வந்தது ஃபுல்லாக வேஸ்ட்டாக போச்சு, எதுவுமே பிடிக்கல. ஸோ இப்போ மறுபடியும் வந்து தேரா சிட்டி சென்டருக்கு தான் போயிட்டுருக்கோம். இங்கே தேரா சிட்டி சென்டர் போகிற வழியிலே வந்து மாலிக்குன்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. இந்த ரெஸ்டாரண்ட் சேர்ந்த மாதிரி ஒரு டீ ஷாப்பும் இருக்குது. ஸோ அங்கே தான் ஹஸ்பண்ட் கூப்பிட்டு வந்திருந்தாங்க. நிறைய வாட்டி இங்கே வந்திருக்கோம். ஸோ வந்து டீயும் ஆர்டர் பண்ணிவிட்டு, டீ கூட வந்து இங்கே வாழைக்கப்பம் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரை பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதுவும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஆனால் வாழைக்கப்பம் பார்த்திங்கன்னா சாப்பிட்ற மாதிரியே இல்லை. என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாழைக்கப்பத்துக்கு உள்ளே அந்த பழம் இருக்கும்ல, நல்ல பச்சையாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ சாப்பிடவே முடியல, அப்படியே வச்சுட்டோம். அதுக்கப்புறமா அப்படியே வந்து தேரா சிட்டி சென்டரும் வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா ஏதாவது ஃபங்க்ஷன் வரும்போது வந்து பிஃபோர் டே ஷாப்பிங் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கா? எனக்கு நிறையவே இருக்குது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த பிஃபோர் டே ஷாப்பிங் தான் எப்பவும் பண்ணுற மாதிரி இருக்கும். ஊருக்கு வந்து இப்போ ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தோம்ல, அதுக்கும் வந்து கடைசி நேரத்தில் தான் வந்து ஷாப் பண்ணியிருந்தோம். அதுவும் தேரா சிட்டி சென்டரில் வந்து தான். இங்கே 2 ஷாப் இருக்குதுன்னு சொன்னேன்ல, சுடிதார் ஷாப். அங்கே வந்து தான் சுடிதார் சர்ச் பண்ணி பார்த்து ஃபைனலாக வந்து பிபாவில் ஒன்று கிடச்சிருந்தது. ஸோ அதை வாங்கிட்டு தான் போயிருந்தேன். சரி இந்த வாட்டியும் இந்த மாதிரி போய் பார்க்கலான்னு சொல்லி தான் வந்திருந்தேன். எப்போவுமே வந்து பர்த்டேயோ இல்லைனா ஆனிவர்சரியோ வரும்போது அமெரிக்கன் ஈகிள் ஷாப் இருக்குல்ல, இங்கே ஒரு வாட்டியாவது வந்து ஏதாவது புதுசாக ஏதாவது கலெக்ஷன் வந்திருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்ப்பேன். ஆனால் இந்த தடவை வந்து பார்த்தப்போ எனக்கு பிடிச்ச மாதிரி எதுவுமே இல்லை. கொஞ்சம் பழைய கலெக்ஷன்ஸ் தான் எல்லாம் இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா சரி நம்ம சுடிதார் ஷாப்லேயே போய் சர்ச் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி இங்கே ஸ்ரீன்னு ஒரு ஷாப் இப்போ காமிக்கிறேன்ல, இந்த ஷாப்பில் ஃபஸ்ட்டு வந்திருந்தோம். வந்தப்போ வந்து எதுவுமே பிடிக்கிற மாதிரி இல்லை. ஆக்சுவலாக எனக்கு பார்த்தீங்கன்னா சுடிதார் நான் எடுக்கும்போது நல்ல காட்டனில் இருக்கான்னு தான் நான் பார்ப்பேன். எனக்கு எதுவுமே திருப்தியாக இல்லை. ஸோ வந்து வேறு ஷாப் போகலான்னு போகிற வழியில் வந்து H&M இருந்துச்சு. ஸோ H&Mல வந்து பார்த்தப்போ வந்து எனக்கு ஓகே ஒரு ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதை எடுத்தாச்சு. சரி இனி ரொம்ப அலைய வேண்டான்னு சொல்லிட்டு அங்கேயே எடுத்துட்டேன். பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ட்ரெஸ்ஸை தேடி ரொம்ப கடை ஏறி இறங்குதுன்னு பிடிக்கவே செய்யாது. ஒரு கடையில் போனோமா வாங்கினோமான்னு சொல்லி இருக்கிறதா எனக்கு பிடிக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 2-3 கடைக்கெல்லாம் போயாச்சு. ஸோ வந்து அங்கேருந்தே H&Mலேருந்தே வாங்கிட்டேன். அதுக்கப்புறமா வந்து கேக் வாங்கணும்ல ஆனிவர்சரி கட் பண்ணுறதுக்கு. ஸோ வந்து பால் ஷாப்பில் தான் வந்திருந்தோம். இங்கே நல்ல கேக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். ஸோ கேக் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அவங்க சொன்னாங்க ஒரு 10 to 15 minutes ஆகும், வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஸோ கேக் ஆர்டர் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். பர்த்டேன்னு வந்துச்சுன்னா பார்த்திங்கன்னா நமக்கு மட்டும்தான் அன்றைக்கி ஸ்பெஷல் டேயாக இருக்கும். ஆனால் வெட்டிங் ஆனிவர்சரின்னு வரும்போது 2 பேர் இருக்கோம்ல, நானே ஹஸ்பண்ட் இருக்கோம். ஸோ 2 பேரும் சேர்ந்தே வந்து ஒன்றா பார்த்து பண்ணிகிட்டு இருந்தோம். இங்கே கடையிலலாம் ஷாப் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் எதிர்பார்க்கவே இல்லை. என் ஹஸ்பண்ட் எனக்கு சர்ப்ரைஸாக ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்துருந்தாங்க. அது என்ன கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு நான் வீட்டில் போய் காமிக்கிறேன். வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஆக்சுவலாக நம்ம ஏதாவது திங்ஸ் வாங்குறதுக்காக வெளியே கிளம்புவோம்ல, போயிட்டு நம்ம என்ன நினச்சிட்டு போகிறோமோ மனசுக்கு பிடிச்ச மாதிரி கிடச்சதுன்னா ஹாப்பியாக தான் நம்ம ரிட்டர்ன் வருவோம். ஸோ இன்றைக்கி எல்லாமே பிடிச்ச மாதிரி வாங்கிட்டு ஹாப்பியாக தான் ரிட்டர்ன் வந்துட்டுருக்கோம். ரொம்ப நாள் ஆகிடுச்சில்ல மேஷ் இந்த மாதிரி டோர் ஓப்பன் பண்ணி காமிக்கிறது. பாருங்கள் என்ன ஓட்டம் ஓடுறான்னு சொல்லிட்டு. இப்போலாம் டோர் திறந்தா இப்படி தான் ஓடுறான். இங்கே பாருங்கள் எங்கே போய் நிற்கிறான்னு சொல்லிட்டு. ஆனால் ஆக்சுவலாக எங்கேயும் ஓட மாட்டான். அங்கே போயிட்டு நின்று திரும்பி பார்ப்பான். அதனால பிரச்சனை இல்லை. நாங்கள் வர்றோம்மான்னு சொல்லி பார்க்குறதுக்காக தான் திரும்பி பார்த்துட்டு நிற்கிறான். மேஷுக்கு இப்போ உள்ள வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, பகல் ஃபுல்லாக நல்லா தூங்குறது, நைட் ஆனோன்னே ஃபுல்லாக மியோ பண்ணிட்டே இருக்கிறது. மெயினாக வந்து டோர் பக்கத்தில் போயிருந்து மியோ பண்ணணும். டோர் ஓப்பன் பண்ணி விடணும் அவனுக்கு. வெளியே இந்த மாதிரி ஓடணும். அதில் அவனுக்கு ஒரு சந்தோஷம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா டின்னர்லாம் பண்ணி சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா டைம் இப்போ 12 ஆகும் தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம்.
டைம் பாருங்கள் எங்கள் கிளாக்கில் வந்து 12ன்னு காமிக்குது. ஆனால் ஆக்சுவலாக இது வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் வச்சுருக்கோம். நான் எப்போவுமே வந்து அந்த கிளாக் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் வச்சுருப்பேன். ஆனால் 4 மினிட்ஸ் இருக்குது இன்னும் 12 ஆகிறதுக்கு. ஆக்சுவலாக எங்கள் பசங்க தான் வந்து பயங்கர எக்ஸைட்டடாக இருந்தாங்க எப்போ 12 ஆகும்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அவங்க பர்த்டேக்கெலாம் நாங்கள் வந்து பயங்கர எக்ஸைட்டடாக கேக் கட் பண்ண ரெடியாக இருப்போம். அதே மாதிரி எங்களுக்கு ஏதாவது பர்த்டே ஆனிவர்சரி வரும்போது பிள்ளைங்க பயங்கர ஹாப்பி ஆகிடுறாங்க. இப்போ நான் ஹஸ்பண்ட் தான் கேக் வெட்டலாமான்னு சொல்லிட்டு கேக் எடுக்கிறதுக்காக போயிட்டுருக்கேன். ஆக்சுவலாக இன்னும் 3 மினிட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ ஃப்ரிட்ஜில் தான் கேக் வச்சுருந்தேன். அதை எடுத்துகிட்டு இனி போய் கேக் கட் பண்ண வேண்டியது தான். நான் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கும்போது பேசிகிட்டே தான் எடுத்திருந்தேன். சரி அப்படியே அப்லோட் பண்ணலான்னு. ஆனால் வந்து பேக்ரவுண்டில் பாட்டு ஓடிட்டே இருந்து நான் அதை நோட் பண்ணாமல் விட்டுட்டேன். ஸோ அது காப்பிரைட் ஆகும்ல, அதனால் வந்து எப்பவும் போல் வாய்ஸ் ஓவரே கொடுத்தாச்சு. இன்றைக்கி நாங்கள் வந்து ஸ்ட்ராபெரி சீஸ் கேக் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. பாலில் உள்ள ஸ்ட்ராபெரி சீஸ் கேக். இதுக்கு முன்னால் வந்து சீஸ் ஃபேக்ட்ரி அந்த ரெஸ்டாரண்ட்லேருந்து சாப்பிட்டோம். அதை விட இங்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ உங்களால் முடியும்னா நீங்கள் வந்து இந்த பாலில் போய் ஸ்ட்ராபெரி சீஸ் கேக் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ கேக்கெல்லாம் செட் பண்ணியாச்சு. இனி வந்து கேக் கட் பண்ண வேண்டியது தான். டைம் 12 ஆகிடுச்சு. நாங்கள் இந்த வருஷம் 19th இயர் வெட்டிங் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுறோம். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2006 ஆகஸ்ட் 18th வந்து மேரேஜ் முடிஞ்சிருந்தது. ஸோ 19 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. எங்களோட இந்த 19 வருஷம் மேரேஜ் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய அப் அண்ட் டவுன்ஸ் இருக்குது. நிறைய லேர்ன் பண்ணியிருக்கேன், நிறைய கற்றுக்கிட்டு இருக்கேன். எல்லா சந்தோஷமான திருமண வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்காங்கன்னு இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் என்னென்னா விட்டு கொடுக்குறது. ஒருத்தர் எவ்வளோ விட்டு கொடுத்து வாழ்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களோட கல்யாண வாழ்க்கையும் நல்லாயிருக்கும். நான் மாலில் வச்சு சொல்லியிருந்தேன் ஹஸ்பண்ட் சூப்பரான ஒரு சர்ப்ரைஸ் பண்ணாங்கன்னு. என்னென்னு பார்த்தீங்கன்னா இது அந்த சர்ப்ரைஸ். இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். ஆக்சுவலாக இந்த கிஃப்ட் நான் எதிர்பார்க்கவே இல்லை. எதிர்பார்க்காத ஒரு கிஃப்ட் தான். ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. பாருங்கள், ஷேட்ஸ் தான் வாங்கி கொடுத்துருந்தாங்க. ரொம்ப அழகாக இருக்குல்ல, ப்ராடாவில் உள்ள ஷேட்ஸ். இந்த ஷேட்ஸ் யார் செலக்ட் பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா 4 பேர் சேர்ந்து தான். நான் ஒன்றுனா போட்டு காமிச்சேன். ஸோ எல்லாருக்குமே இது பிடிச்சிருந்தது, அதனால் இதே வாங்கியாச்சு. நெக்ஸ்ட் டே வெளியே போயிருந்தப்போ இதை நான் வியர் பண்ணியிருந்தேன். வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலான்னு கிச்சனில் வந்தாச்சு. ஸோ காலையில் வந்து இது என்ன தண்ணி வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா முள்ளிச்சக்கை இருக்குல்ல, சார் சூப் ஃப்ரூட், அந்த இலை வந்து ஊர்லேருந்து கொண்டு வந்திருந்தேன்னு காமிச்சிருந்தேன்ல. ஸோ அந்த இலை தான். அதை வந்து காலையில் குடிக்கலான்னு சொல்லி கொதிக்க வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா வந்து மாவு எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன பண்ண போகிறேன்னா, இன்றைக்கி ஆனிவர்சரி இல்லை, ஸோ ஸ்பெஷலாக என்ன பண்ண போகிறேன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஒரட்டி தான் பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி காலையில் எங்களுக்கு ஸ்பெஷல் வந்து ஒரட்டி சிக்கன் கறி தான். அதுக்குள்ளது தான் எல்லாம் எடுத்து வச்சுட்ருக்கேன். என்னால் இன்றைக்குள்ள டே என்னால் முடிஞ்ச மாதிரி ஸ்பெஷல் ஆக்கணும்னு தான் காலையிலே வந்து எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ரொம்ப சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நம்மளால் முடிஞ்சது இது தான். ஸோ அதை ஸ்பெஷலாக கொடுக்கணும்ல. ஸோ ஒரட்டி தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சமைக்க தண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. லாஸ்ட் வீடியோவில் காமிச்சிருந்தேன்ல 1 லிட்டர் வாட்டர். ஸோ அதை எடுத்து வச்சாச்சு. சரி சமைக்க அதையும் குடிக்கலான்னு சொல்லிட்டு. ஒரட்டி பார்த்திங்கன்னா இடியப்பு மாவில் பண்ணால் தான் பர்ஃபெக்டாக வரும். நல்ல வறுத்த மாவு இருக்குல்ல, ஸோ அதில் பண்ணால் தான் நல்லா வரும். அதுக்கு வந்து நல்ல கொதிக்கிற தண்ணி எடுத்துகிட்டு மாவில் வந்து உப்பு போட்டு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேங்காய் நிறைய சேர்க்கணும். ஒரட்டிக்கு வந்து மாவிலே தேங்காய் சேர்த்துறணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் ஒரட்டி. நிறைய தேங்காய் சேருங்க, அப்போ இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ நல்லா கொதிக்க வச்ச தண்ணியை மாவு உப்பு தேங்காய் சேர்த்து வச்சுருக்கோம்ல, அதில் வந்து கொஞ்சமாக நல்ல கொதிக்கிற தண்ணியை சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துடணும். இந்த பிளாஸ்டிக் கவர் எதுக்காக எடுத்திருக்கேன்னா இதில் தான் வந்து ஒரட்டி தட்ட போகிறேன். இந்த கவர் வந்து நார்மல் நம்மளுக்கு கடையில் கிடைக்கும் இல்லை, திங்ஸ் எல்லாம் வாங்கும்போது இந்த கவர் தான். அதை வந்து ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா வந்து தேங்காய் எண்ணெய் தான் எடுக்கிறேன். ஒரட்டிக்கு வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்து பண்ண தான் நல்லாயிருக்கும். ஸோ ஒரட்டி தட்டும்போது கையில் தேங்காய் எண்ணெய் சேர்த்து தட்டினா தான் வந்து ஒரட்டி வந்து நல்லா ஒட்டாமல் வரும். முந்தி நான் சின்ன வயசில் பார்த்துருக்கேன். எங்கள் வீட்டில் வந்து கர்ச்சீஃப் இருக்குல்ல, அதை போட்டு தான் ஒரட்டி தட்டுவாங்க. ஆனால் எனக்கு அதில் ஒழுங்காக வராது. ஸோ பிளாஸ்டிக் கவரே எடுத்தாச்சு. மாவு வந்து லைட்டாக சூடாக இருக்கும்போதே ஒரட்டி தட்டிடணும், அப்போ தான் நல்லா வரும். ப்ளஸ் வந்து ஒரட்டி தட்டுறதுக்கு முன்னால் கொஞ்சம் மாவு எடுத்துகிட்டு, எவ்வளோ மாவு வேணுமோ ஒரட்டி தட்டுறதுக்கு அந்த மாவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்ல பால் மாதிரி ஆக்கிடணும். அப்போ தான் வந்து நல்லா ரவுண்ட் ஷேப்பில் அழகாக வரும். ஃபஸ்ட்டு எண்ணெயை வந்து இந்த பிளாஸ்டிக் கவரில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் மாவை மேலே வச்சு ஸ்ப்ரெட் பண்ணணும். மாவு ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு முன்னால் கையில் வந்து எண்ணெய் எடுத்துகிட்டு ஸ்ப்ரெட் பண்ணணும். ஆக்சுவலாக மாவு நல்லா சூடாக இருக்கேன். கையை பார்த்திங்கன்னா பிங்க் கலரில் ஆகிடுச்சு. ஆனாலும் வேலையை முடிக்கணும்ல, ஸோ அதான் பண்ணிகிட்டே இருக்கேன். ஆனால் பயங்கர சூடாக தான் இருந்துச்சு மாவு. ஆக்சுவலாக மாவு சூடாக இருந்தால் தான் நல்லா பர்ஃபெக்டான ஒரட்டி வரும். இப்போ ஒரட்டிக்குள்ளே மாவு நல்லா தட்டியாச்சு. பேன் சூடாக இருக்குது. நல்லா சூடு பேனில் வந்து இந்த மாதிரி பண்ணி போட்டிங்கன்னா சூப்பராக ஒரட்டி ரெடியாக ஆகிரும். இப்போ நான் எடுத்தேன் இல்லை, இதே மாதிரி தான் நல்லா எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு நான் பண்ணோன்னா எதுவுமே ஒட்டாது. ஃபஸ்ட் டைம் பண்ணும்போதெல்லாம் ஒழுங்காக வராது. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா திரும்ப பண்ணி பார்த்தீங்கன்னா அழகாக வரும் ஒரட்டி.
ரொட்டி வந்து பேனில் போட்டிருக்கோம்ல, அது நல்லா குக்கான பிறகு ஃப்ளிப் பண்ணி போடுங்க, அப்படி இல்லைன்னா பிஞ்சிரும். ஸோ கொஞ்சம் நல்லா வேகட்டும். நம்மளுக்கே தெரியும், நீங்கள் வந்து அந்த ஸ்பூன் வச்சு கொஞ்சம் தூக்கி பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா வெந்த மாதிரி இருக்கும். அப்போ ஃப்ளிப் பண்ணி போட்டிங்கன்னா பியாமல் வரும். இந்த உரட்டி என்னவோ சாப்பிட்றதுக்கு பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும், ஆனால் பண்ணுறது கொஞ்சம் ட்ரிக்கியாக தான் இருக்கும், கொஞ்சம் கஷ்டம்தான். ப்ராக்டிஸ் பண்ணால் அழகாக வந்துடும். இப்போ சிக்கன் கறி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இது ரெடி ஆனதுமே இனி சர்வ் பண்ண வேண்டியது தான். ஆக்சுவலாக காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரட்டி சிக்கன் கறின்னு சொன்ன உடனே பிள்ளைங்கள்லாம் பயங்கர ஹாப்பி ஆகிட்டாங்க. என் பொண்ணு பார்த்திங்கன்னா அவளோட ஃபேவரட் இது. ஆக்சுவலாக எனக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. நாங்களும் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா ஹஸ்பண்ட் சொன்னாங்க, லஞ்செல்லாம் நீ சமைக்க வேண்டாம், வெளியே கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடியாக சொன்னாங்க. ஸோ எல்லாருமே ரெடி ஆயாச்சு. இப்போ வெளியே தான் கிளம்புறோம். ஆக்சுவலாக லஞ்சு நாங்கள் எங்கே போகணுன்னு சொல்லிட்டு நான் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருந்தேன்ல, அதை பார்த்தவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். பார்க்கலன்னா இந்த வீடியோவில் பாருங்கள். இதுக்கு முன்னால் ஜூன்லலாம் எங்களோட பர்த்டேலாம் வந்திருந்தது. வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஈவினிங் டின்னருக்கு தான் வந்து வெளியே கிளம்பியிருந்தோம். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் சொன்னாங்க, லஞ்செலாம் நீ பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம், நான் அவனை வெளியே கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பியாச்சு. ஆக்சுவலாக இதுதான் நம்மளுக்கு பெரிய கிஃப்ட் மாதிரி இருக்கும் சொல்லணுன்னா. நம்மளுக்கு வந்து ஒரு நாள் கிச்சனில் வந்து பிரேக் கிடைக்கும்போது அதோட சந்தோஷமே தனி தான் இல்லையா? சந்தோஷம் என்னங்கிறத வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். இன்றைக்கி நாங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம்ல, அது வந்து துபாய் க்ரீக்கில் தான் இருக்குது. அங்கே போகிற வழியே பாருங்கள், ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் வர வழியெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டே வந்தேன். உங்களுக்கும் பார்க்கலாம்ல, அதுக்காக தான். இந்த ரெஸ்டாரண்ட் போகிறதுக்குள்ளே பார்க்கிங் பார்த்திங்கன்னா அண்டர் கிரவுண்டில் இருக்குது. நாங்கள் வந்த வழியெல்லாம் இருக்குல்ல, அந்த ரோடுக்கு கீழே பார்த்திங்கன்னா பார்க்கிங் இருக்குது. ஆக்சுவலாக எங்களுக்கு சொல்லும்போது நம்பவே முடியல. ஸோ இங்கே பார்க் பண்ணிவிட்டு லிஃப்ட்டில் போனோன்னா அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிடலாம். அது எனக்கு புரியலை, ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. அந்த இடத்துல நம்ம ட்ராவல் பண்ணுறோம்ல, அந்த ரோடு கீழே பார்க்கிங் வச்சுருக்காங்க. இந்த இடமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இப்போ அடிக்கிற சூடுக்கு பார்த்திங்கன்னா வெளியில் எங்கேயுமே போக முடியாது. போனால் மாலுக்கு தான் போக முடியும், நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்டுக்கு எங்கேயாவது வந்து சாப்பிட்டு போனால் தான் உண்டு, மற்றபடி வெளியே எங்கேயுமே போக முடியாது. இப்போ நாங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தாச்சு. இந்த ரெஸ்டாரண்ட் நேம் பார்த்திங்கன்னா அர்ஜென்டினா கிரில். ஆக்சுவலாக இந்த ரெஸ்டாரண்ட் பற்றி டீட்டெயில் நான் எல்லாமே வந்து என்னோடய ஷார்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ரெஸ்டாரண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மெயின் எங்களோட ஃபுட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபுட்டோட மெனுவெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக நாங்களும் எதுவும் இல்லாமல் பிக் பண்ணி கொடுத்தாச்சு. ஸ்டார்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு இங்கே அர்ஜென்டினா ப்ரெட்டுன்னு சொல்லி சர்வ் பண்ணாங்க. அந்த ப்ரெட்டே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, ஸ்மோக்கி ஃப்ளேவரில் இருந்துச்சு. கூட ஏதோ பட்டர் மாதிரி சர்வ் பண்ணியிருந்தாங்க, அதுவும் நல்ல வித்தியாசமாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா இங்கே ரொம்ப ஃபேமஸான கொக்கமாலே வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். இந்த ஃபுட்டோட நேம் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இது ரொம்ப நாளாகவே டேஸ்ட் பண்ண நினச்ச ஒரு ஃபுட்டு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த ரெஸ்டாரண்ட்டில். எனக்கு ஆக்சுவலாக அவகோடா பிடிக்காது, ஆனால் இந்த ரெசிபி வந்து ஃபுல்லாக அவகோடாவில் தான் பண்ணுறாங்க. அண்ட் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. ஆக்சுவலாக நான் ஆர்டர் பண்ணதில் எல்லாத்துலேயுமே எனக்கு பிடிச்சது வந்து இந்த கொக்கோமாலே தான். ஸோ நான் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன். அதுக்கப்புறமா சீ ஃபுட் பாஸ்தா, கார்பனோரா பாஸ்தா, ஃப்ரைஸு, அப்புறம் வந்து மட்டன் ஸ்கியூவர்ஸ் இதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். நான் எல்லாமே டீட்டெயிலாக ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஸோ எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமா சீ ஃபுட் பாஸ்தா ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதில் வந்து ஆக்டோபஸ் இருந்துச்சு. நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் ஆக்டோபஸ் டேஸ்ட் பண்ணுறேன். நல்லா தான் இருந்துச்சு. திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. கொஞ்ச நேரம் நின்று இந்த வியூவெல்லாம் பார்க்கலான்னு பார்த்தா அங்கே உள்ள சூடில் நிற்கவே முடியலை. ஸோ ரொம்ப நேரம் நிற்கலை, கிளம்பிட்டோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த சூடில் வந்து நின்றுட்டு வீட்டில் போனோன்னா எல்லாருமே சிக்காகிற மாதிரி இருக்குது. ஸோ அதை அவாய்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் வந்திருந்த இடத்துல வந்து பில்டிங்லாம் பார்த்தீங்கன்னா வானத்தை தொடுற மாதிரி அவ்வளோ ஹைட்டாக இருந்துச்சு. கொஞ்ச நேரம் இதுதான் சுற்றி பார்த்துட்டு இருந்தேன், இவ்வளோ ஹைட்டாக இருக்குது இந்த பில்டிங்ஸ் எல்லாமே. அதுக்கப்புறமா பார்க்கிங்கில் போயிட்டு கார் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஆக்சுவலாக கிளம்போதே வந்து ஈவினிங் ஆகிடுச்சு. இங்கே துபாயிலேருந்து ஷார்ஜா போகிற ரோடு தெரியும்ல எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு பயங்கர டிராஃபிக்காக தான் இருக்க போகுது. ஸோ எப்போ வீட்டுக்கு போய் சேருவோன்னு தெரியல. ஸோ எங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி இப்படி தான் இருந்துச்சு. வீடியோ பார்த்து எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். எப்போவுமே மேரேஜ் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா மாறி மாறி கொஞ்சமாக அது விட்டு கொடுக்கணும். அப்போ தான் லைஃப் நல்லா இருக்கும். விட்டு கொடுக்கலன்னா கண்டிப்பாக லைஃப் நல்லா இருக்காது. மாறி மாறி கொஞ்சம் விட்டு கொடுப்போம், ஹாப்பியாக இருப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஒப்பீனியன் கமெண்ட் மூலமாக தெரிவிங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு அழகான vlogல உங்கள் எல்லாரும் நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பியாக இருங்க, சேஃபாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ நைஸ் டே. பாய்.